ஒரே நாளில் செக் வைத்த மோடி, பதறி அடிக்கும் மாலத்தீவு. மாலத்தீவுகள் இந்த பெயரை கேள்விப்படாத இன்ஸ்டாகிராம் சமூகத்தினரே இல்லை என்று சொல்லலாம். இந்தியாவில் பல நடிகைகள் தங்களுடைய போட்டோ ஷூட்டுக்காக மாலத்தீவு சென்று வராங்க. அதை பார்த்து பல நாடுகளில் உள்ள மக்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கும் மாலத்தீவுகள் பொதுவாகவே புவியியல் அடிப்படையில் ஒரு முக்கியமான பிரதேசமாக இருந்தது. அதனால் இந்தியாவும் மாலத்தீவுகளுக்கும் ஒரு நல்ல நண்பனாகவே இருந்து வந்தது. குறிப்பாக கோவிட் சமயத்தில் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பல வகைகளில் நிவாரண உதவிகளை அள்ளி அளித்தது இந்தியா. ஆனால் மாலத்தீவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அவர்களின் வெளியுறவு கொள்கைகளிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அவர்களுடைய பழைய நண்பனான சீனாவுக்கு நெருக்கமாக செல்ல ஆரம்பிச்சாங்க. இதுவே பழைய காங்கிரஸ் அரசாக இருந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்றிருக்கும். ஆனா மோடி இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தை நடத்த கூட தயாரா இல்ல. அவரவருக்கு புரிகிற மொழியில் பேசினால்தான் உடனடி பலன் கிடைக்கும் என்பதை மோடி நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாரு. எந்த விதமான அறிக்கையோ கோரிக்கையோ பேச்சுவார்த்தையோ மோடி செய்யல, கொடுக்கல. நேராக லட்சத்தீவுகளுக்கு நலத்திட்ட உதவிகளை துவங்கி வைக்க சென்றார். அங்கே சென்றவர் லட்சத்தீவுகளின் அழகிய கடற்கரையையும் அங்கே சுற்றுலாவுக்கு ஏதுவான அனைத்து விஷயங்களையும் நன்றாக அனுபவித்து சுற்றி பார்த்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்கள்ல பதிவிட்டாரு. அவ்வளவுதான். உலகம் முழுக்க அன்று ட்ரெண்ட் லட்சத்தீவுகள் தான். இப்போது மாலத்தீவுகளுக்கு மிக பெரும் நெருக்கடி அதிகரிச்சிருக்கு. மாலத்தீவுகளுக்கு செல்லலாம் என்று நினைத்திருந்த சுற்றுலா பயணிகள் அதைவிட பல மடங்கு குறைந்த விலையில் லட்சத்தீவுகளுக்கு செல்லலாமே என்று யோசிக்க துவங்கிட்டாங்க. அதுவும் மாலத்தீவுகளுக்கு மிக அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை அனுப்பி வைப்பது இந்தியா தான். வேறொரு நாட்டுக்கு சுற்றுலா சென்று வருவதை விட நம் நாட்டிலேயே மாலத்தீவுக்கு நிகரான ஒரு சுற்றுலா தலத்திற்கு சென்று வரலாம் என்று இந்தியர்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்க. இது மாலத்தீவுகளின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலேயே கை வைத்தது போன்று ஆகிவிட்டது. இந்தியா நண்பர்களுக்கு உயிர் கொடுக்கும் நண்பனாகவும் எதிரிகளுக்கு எதிர்பாராத அடி கொடுக்கும் எதிரியாகவும் இருக்கும் என்பதை மோடி மீண்டும் ஒரு முறை நிரூபித்து விட்டார். பல லட்சம் ராணுவ வீரர்களோடு ஆயுதங்களோடு ஒரு போர் நடத்தினாலும் மாலத்தீவுகளுக்கு இப்படி ஒரு அடி விழுந்திருக்குமா என்று தெரியாது. ஆனா மோடி சமூக வலைத்தளத்தில் புகைப்படம் பதிவேற்றி ஒட்டுமொத்த மாலத்தீவுகளின் பொருளாதாரத்திற்கே ராஜதந்திர ரீதியில் நெருக்கடி கொடுத்திருக்காரு.